ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாருங்கள், 12th ஹிஸ்ட்ரி. 12th ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு லெசன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம வந்து குரூப் 2க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 12th ஹிஸ்ட்ரியில் ஒரு 8 யூனிட் இருக்குது. அந்த 8 யூனிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியம். இப்போ எப்படி நம்ம 10th புக்கில் அந்த 6 யூனிட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்திய நேஷனல் மூமெண்ட்டுக்கு, ஐஎன்எம்முக்கு, அந்த மாதிரி அந்த 12th இருக்கக்கூடிய அந்த 8 யூனிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஏன்னா 10th இருக்கிறது ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் படிச்சிருப்பீங்க. 12th படிக்காதவங்க இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும், கொஸ்டின் இல்லாமல் இருக்காது. ஓகேவா? சரி சரி, உள்ள வீடியோக்கு போகலாம் வாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த யூனிட் பேர் என்னென்னா இந்தியாவின் தேசியத்தின் எழுச்சி. ஓகேவா? இந்திய தேசியத்தின் எழுச்சி, அப்படி இல்லைன்னா இந்தியாவின் தேசியத்தின் எழுச்சி. இதான் யூனிட்டு. இதான் வந்து ஃபஸ்ட் யூனிட் 12th ஹிஸ்ட்ரியில். இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட். சரி, பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஜனவரி மாதம் 9ஆம் தேதி 1915 காந்தி வந்து பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியா வராரு. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் தான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேவை கூட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சரி, காந்தி தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியா வராரு. யார் வந்து வர சொல்லியிருப்பாங்க அப்படின்னா காந்தியோட அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வர சொல்கிறாரு. ஓகேவா? யார் வர சொல்கிறாரு? கோபாலகிருஷ்ண கோகலே வந்து பார்த்தீங்கன்னா வர சொல்கிறாரு. சரியா? சரி, அடுத்து பாருங்க, 1919 ஓகேவா? 1919 இந்திய தேசிய இயக்கத்திற்கு அவர் வந்து தலைமையேற்றதிலிருந்து இந்திய தேசியம் மிக பெரும் மக்கள் இயக்கமாக மாறியது. ஓகேவா? காந்தி வந்து பார்த்தீங்கன்னா 1919 தான் இந்திய தேசிய இயக்கத்துக்கு அவர் வந்து தலைமை தாங்குறாரு. ஓகேவா? தலைமை வந்து ஏற்கிறாரு. தலைமை ஏற்றதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா அதில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் வருது. இந்திய தேசிய இயக்கன்றது ஒரு பெரிய மக்கள் இயக்கமாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, அடுத்து பாருங்க, இந்த டைட்டில்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? புதிய நிலவுடைமை உரிமைகளால் ஏற்பட்ட பாதிப்புகள். ஓகேவா? புதிய நிலமுடைமை அப்படின்னா புதுசாக நிலம் வாங்குறாங்கல்ல, அதால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 முக்கிய பாதிப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் வந்து அனுபவிச்சிருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், கிழக்கிந்திய கம்பெனி அறிமுகம் செய்த புதிய நிர்வாக கொள்கையினால் மேலும் 2 முக்கிய பாதிப்புகள் ஏற்பட்டது. அந்த 2 பாதிப்பு என்னன்னா, நிலத்தை விற்பனை பொருளாக்குவது. ஓகேவா? நிலத்தை வந்து விற்பனை பொருளாக்குவது, இந்தியாவில் வேளாண்மையை வணிகமாக்குவது. பாருங்கள், இந்தியாவில் வேளாண்மையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா காசு வியாபாரம் பண்ணுற நோக்கத்தில் வணிகமயமாக்குவது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலத்தை வந்து விற்பனை பொருளாக மாற்றுறது. ஓகேவா? நிலத்தில் வந்து விவசாயம் விதைச்சி இது பண்ணுவாங்கன்னு பார்த்தா நிலத்தையே விற்கிற மாதிரி விற்பனை பொருளாக மாற்றுறாங்க. ஓகேவா? இந்த 2 பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடந்திருக்கு. சரி, அடுத்து பாருங்க, கட்டுப்பாடற்ற வணிக கொள்கை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் நீக்க செயல்பாடுகள், இந்திய கைவிளைஞர்கள் மீது ஏற்படுத்திய தாக்கம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதியாக இருந்திருக்கு அப்போ. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கில அரசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு கட்டுப்பாடுகளற்ற சுதந்திர வணிகம் எனும் கொள்கையை பின்பற்றி, அதாவது லேசி ஃபிளார் கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சுதந்திர வணிகம் அப்படின்ற கொள்கையை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. சரியா? சரி, அடுத்து பாருங்க, பருத்தி, சணல், பட்டு ஆகிய கச்சா பொருட்கள் இந்தியாவிலிருந்து இங்கிலாந்திற்கு எடுத்து செல்லப்பட்டன. ஏன் அப்படின்னா அங்கே அதெல்லாம் கிடையாது. இங்கிலாந்தில் அதெல்லாம் கிடையாது. இங்கே பாருங்க, பருத்தி, சணல், பட்டு, கச்சா பொருள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கிடையாது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகேவா? அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கச்சா பொருளில் அங்கே நல்லா விதவிதமாக பொருட்கள் நல்லா டிஃப்ரெண்ட்டாக செய்கிறாங்க. ஓகேவா? அந்த இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற கச்சா பொருட்கள் அந்த பருத்தி, சணல்லாம் டிஃப்ரெண்ட்டாக, ஓகேவா, பொருள்லாம் புதுசு புதுசாக செஞ்சு மறுபடியும் இந்தியாவுக்கு அதை எடுத்துகிட்டு வராங்க. இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகும்னா இந்தியாவில் இங்கே ஆல்ரெடி தயாரிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ இங்கே தயாரிக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப அடி வாங்குது. ஓகேவா? அது வந்து வெளிநாட்டிலேருந்து வரதுனால அந்த பொருள் கூட மதிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூடி இருக்குது. இங்கே இருக்கிற இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் வெளிநாட்டு பொருட்கள்னு சொல்லி மக்கள்லாம் அங்கே போயிடுறாங்க. அப்போ என்ன ஆகுது, இங்கே இருக்கக்கூடிய தொழில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிக்கப்படுது. சரியா? சரி, அடுத்து பாருங்க, இந்திய கைத்தறி நெசவு துணிகளை காட்டிலும் விலை குறைவாக இருந்தன. இங்கே பாருங்க, இப்போ இங்கே தயாரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விலை அதிகமாக இருக்குது.
அதுவே அவன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்காரனுங்க இங்கே இருந்து இங்கிலாந்துக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே தயாரித்து கொண்டுட்டு வராங்கல்ல, அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. மக்கள் என்ன பண்ணுவாங்க, அதிகமாக ரேட் வைக்கிறது வாங்குவாங்களா, கம்மியாக ரேட் வைக்கிறது வாங்குவாங்களான்னா கம்மியாக தான் ரேட் வைக்கிறது வாங்குவாங்க. சரியா? அப்போ இங்கிலாந்துல இருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விற்கிறாங்கல்ல, அது வந்து ரேட்டு கம்மியாக இருக்கனால எல்லாரும் அதை வாங்க போகிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே வாங்க மாட்டாங்க. அப்போ இங்கே வந்து தொழில் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுது. இங்கே அடுத்து பாருங்க, இங்கிலாந்தோட தொழிற்சாலைகளுக்கு தேவையான தொழிற்சாலை பயிர்களை அவுரி மற்றும் ஓகேவா, அதாவது இண்டிகோன்னு சொல்றாங்கல்ல, ஏனைய பயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய்யும்படி இந்திய விவசாயிகள் வற்புறுத்தப்பட்டனர். பாருங்க, இந்த அவுரினா வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது, அந்த மருதாணின்னு சொல்லுவாங்கல்ல இண்டிகோ, அதுதான் அது. ஓகேவா? இங்கிலாந்துல தொழிற்சாலைக்கு இங்கிருந்து அவுரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எடுத்துட்டு போறாங்க. ஓகேவா? அந்த கலருக்காக, அந்த கலர் வரும் பார்த்தீங்களா, அந்த சாயம், அந்த டைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உற்பத்தி பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க அதை. சரியா? இங்கே வந்து உற்பத்தி பண்ணி அதை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, விவசாயிகளை பிடிச்சி நீ உன் நிலத்துல கம்பல்சரி அவுரியை போட்டே ஆகணும்டா, விதைச்சே ஆகணும், இல்லைனா நான் உன்னை வந்து பார்த்தீங்கன்னா விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணி ரொம்ப சித்திரவதை பண்ணுறாங்க. சரியா? அந்த அளவு வந்து போயிடுது. அடுத்து பாருங்க, இதனால என்ன ஆகுது அப்படின்னா 1859 டு 1860 நடைபெற்ற இண்டிகோ கழகம், ஓகேவா, இண்டிகோ கழகம் கம்பெனியின் அடக்குமுறை கொள்கைக்கு எதிராக, ஓகேவா, பாருங்க, கம்பெனியின் அடக்குமுறை கொள்கைக்கு எதிரான இந்திய விவசாயிகளின் ஒரு எதிர்வினையாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். ஏன் அப்படின்னா, ஏன்னா இண்டிகோ கழகம் நமக்கு நடந்தது தெரியும். 1859 டு 1860 பார்த்தீங்கன்னா இண்டிகோ கழகம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை கூட ஆயிருக்கும். சரியா? இதில் இண்டிகோ கழகம்ன்றது எப்போன்னு பார்த்துக்கோங்க, 1859 டு 1860. ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த இண்டிகோ கழகம் பாருங்க, 1859 டு 1860 மேற்கொள்ளப்பட்ட இந்த இண்டிகோ புரட்சியின் மூலம் விவசாயிகள் பண்ணையாளர்களை வடக்கு வங்காளத்திலிருந்து வெளியேற்றினர். இங்கே பாருங்க, விவசாயிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, வடக்கு வங்காளம் இருக்குல்ல, ஓகேவா, வடக்கு வங்காளத்திலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணையாட்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்றிடுறாங்க. ஏன்னா அந்த பண்ணையாட்கள் தானே விவசாயிகள்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயிகள் மறுபடியும் அவங்களோட உரிமையை வந்து மீட்டு எடுத்துட்டாங்க. இந்த இண்டிகோ புரட்சி மூலமாக வந்து நாங்களாம் இனிமேலாம் வந்து அவரியெல்லாம் வந்து நட்டு வச்சுட்டு இருக்க முடியாதா, உன் பேச்செல்லாம் கேட்க முடியாதா அப்படின்னு சொல்லி அந்த பண்ணையாட்கள் எல்லாத்தையும் அடிச்சு துரத்தி விட்டுறானுங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க, பஞ்சங்களும், ஓகேவா, பஞ்சங்களும் இந்தியர்கள் ஆங்கிலேயர்களின் கடல் கடந்த காலனிகளில் குடியேற்றம். இங்கே பாருங்க, ஓகேவா, பஞ்ச காலங்களில் இந்தியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆங்கிலேயர் கூட கடல் கடந்து, ஓகேவா, காலனிகளில் குடியேறுதல். காலனிகள்னால் ஒன்றும் கிடையாது, நிறையா ஊடு ஒரே இடத்துல இருக்கும் பார்த்தீங்களா, அது பேர் தான் காலனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து குடியேறினாங்க. ஓகேவா? அதை என்னென்னு பார்க்கலாம் பாருங்க. இங்கே பாருங்க, கைவினை கைவினைஞர்கள் வேலையை இழந்தனர். ஆமாம், இப்போ இங்கேருந்து ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போயிட்டாங்கன்னா அங்கே வேலை இருக்காது இல்லை, அப்போ வேலை இழந்துட்டாங்க. கொடுமையான நிலவரியின் காரணமாக, ஓகேவா, கொடுமையான நிலவரியின் காரணமாக பஞ்சங்கள் மீண்டும் ஏற்பட்டன. பாருங்க, இப்போ இங்கேருந்து அங்கே போய் சம்பாரிச்சாதான் ஆச்சு வேலைக்கு போய், இல்லைன்னா பஞ்சம்தான் வரும். சரியா? இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஓகேவா? பஞ்சம்தான் வரும், அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து பாருங்க, ஆங்கிலேயர்கள் பஞ்சங்களின் போதும், ஓகேவா, பஞ்சங்களின் போதும் தலையிடா கொள்கையை பின்பற்றின. அதான் அந்த லேசிஃப்ளார் கொள்கை இருக்குல்ல, அதை கூட பார்த்தீங்கன்னா அப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சங்கள் இருந்தாலுமே நான் தாண்டா பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க இருந்திருக்கானுங்க. ஓகேவா? யாரும் உதவியெல்லாம் பண்ணல. ஓகேவா? இதன் விளைவாக பல லட்சம் பேர் வந்து பட்னியிலேயே செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது யார் யாரெல்லாம் வந்து எத்தனை மில்லியன் மக்கள் வந்து டெத் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸ்கூல் புக்கில் 12th புக்கில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் கொடுத்துருக்காங்க, ஹிஸ்ட்ரி புக்கில். சரியா? இதை பாருங்கள், 1770 1900 பார்த்தீங்கன்னா அந்த இடைப்பட்ட காலத்தில் பஞ்சத்தின் காரணமாக மட்டும் 25 மில்லியன் மக்கள் வந்து உயிரிழந்ததாக வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? 25 மில்லியன். ஓகேவா? 25 மில்லியன் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து மண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1770 1900 உள்ள காலகட்டத்தில். ஓகேவா? பார்த்துக்கோங்க, எத்தனை மக்கள்? 25 மக்கள். ஓகேவா? 25 மில்லியன் மக்கள். அடுத்து பாருங்க, 1793 ஓகேவா, 1793 உலகின் பல்வேறு பகுதியில் நடைபெற்ற போர் மரணங்கள் மட்டும், ஓகேவா, உலகத்துலனா வேர்ல்டில் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் வந்து போர் நடந்துச்சோ அந்த போரில் மட்டும் மண்டை போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா,
டெத் ஆகிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த போரில் மட்டும் இறந்தவங்களோட எண்ணிக்கை 5 மில்லியன். ஓகேவா, இந்த போரில் உலகத்தில் என்ன நடந்த போரில் மட்டும் பாருங்கள், 1793 தொடங்கி 1900க்குள்ளே இருக்கிற காலகட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற போரில் மட்டும் மரணமடைந்தோட எண்ணிக்கை 5 மில்லியனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் 1891. ஓகேவா, 1891 டு 1900, கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் 10 வருஷம் கணக்கு. இந்த 10 வருஷத்தில் மட்டுமே பாருங்கள், பஞ்சத்தினால இந்தியாவில் 19 மில்லியன் மக்கள் உயிரிழந்ததாக சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்காரு? மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையின் ஆசிரியர் வில்லியம் டிக்பை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஓகேவா, பாருங்க, இந்த வெறும் இந்த 10 வருஷம் 1891 1900 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 10 வருஷத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 19 மில்லியன் மக்கள் வந்து இறந்துருக்கிறதா, அதாவது பஞ்சத்தால் வந்து இறந்துருக்கிறதா மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையோட ஆசிரியர். ஓகேவா, மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையின் ஆசிரியர் அவர் யார் அப்படின்னா வில்லியம் டிக்பை. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா, மெட்ராஸ் டைம்ஸ் இதோட பத்திரிகையோட ஆசிரியர் வந்து வில்லியம் டிக்பை இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. வெறும் அந்த 10 வருஷத்தில் மட்டும் 19 மில்லியன் மக்கள் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1770 1900 மொத்தமாக இறந்தது 25 மில்லியனு. அதில் 1793 1900 வரைக்கும் உலகத்தில் நடந்த போரில் மண்டை போட்டவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மில்லியனு. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 வருஷத்தில் மட்டும் 1891 1900 இந்த 10 வருஷத்தில் மட்டும் பஞ்சத்தினால் அடிபட்டு மண்டை போட்டவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா 19 மில்லியன் மக்கள் தொகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறந்துருக்காங்க அப்படின்னு யார் சொல்கிறாங்க? இந்த டேட்டாலாம் வில்லியம் டிக்பை சொல்கிறாரு. மெட்ராஸ் டைம்ஸ் இதழ் பத்திரிகையினோட ஆசிரியர் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார். ஓகேவா, இங்கே நம்ம எழுதியிருக்கோம் பாருங்கள், டோட்டல் டெத்து வந்து பார்த்தீங்கன்னா 25 மில்லியன். ஓகேவா, அதில் 1793 1900 5 மில்லியன் மக்கள். அது எப்போ? அந்த போரில், உலகத்தில் நடந்த பல்வேறு போரில். ஓகேவா, அடுத்து பாருங்கள், இந்த 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 10 வருஷம் கேப்பில் மட்டும் 19 மில்லியன். மொத்தம் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு 24 மில்லியன் வரும். ஓகேவா, இன்னும் 1 மில்லியன் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் மொத்தம் காமனாக 25 மில்லியன் மக்கள் வந்து இந்த மாதிரி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, பாருங்கள். ஆனால் அந்த வில்லியம் டிக்பை வந்து என்ன சொல்லியிருக்காரு? இந்த வருஷத்துக்குள்ளே 1891 1900 இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மட்டும் 19 மில்லியன் மக்கள் இறந்துருக்காங்கன்னு மெட்ராஸ் டைம்ஸ் இதழ் பத்திரிகையின் ஆசிரியர் வில்லியம் டிக்பை வந்து சொல்லியிருக்கார். ஓகேவா, சரி, அடுத்து பாருங்க, 1866 ஒடிஷா பஞ்சம் வருது. ஓகேவா, அப்போ ஒடிஷா பஞ்சம் வந்தப்ப 1.5 மில்லியன், ஓகேவா, 1.5 மில்லியன் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பலி ஆயிட்டாங்க. அப்படி பலி ஆனதுக்கு அப்புறமும் ஆங்கிலேயர் வந்து பார்த்தீங்கன்னா 200 மில்லியன் பவுண்ட் அரிசியை வந்து இந்தியாவிலேருந்து இங்கிலாந்துக்கு ஆட்டையை போட்டு கொண்டு போகிறாங்க. ஓகேவா, அதாவது ஏற்றுமதி எடுத்துகிட்டு கொண்டு போகிறாங்க. அப்பையும் இவனுங்க வந்து இங்கேருந்து அங்கே தூக்கிட்டு போகிற ஆட்டையை போடுற புத்தி வந்து பார்த்தீங்கன்னா போகல அவங்கக்கிட்ட. சரியா, அப்பயுமே ஆட்டையை போட்டுட்டு தான் இருக்காங்க. பாருங்கள், ஒரு 1.5 மில்லியன் மக்கள். ஓகேவா, 1.5 மில்லியன் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க. ஓகேவா, பஞ்சத்தால் வந்து பட்டினியிலேயே வந்து இறந்துருக்காங்க. அப்போ அந்த அளவு சாப்பாடு கம்மியாக இருக்குது, உணவுலாம் நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போதும் கூட வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 200 மில்லியன் பவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இங்கேருந்து ஆட்டையை போட்டு அங்கே இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. சரியா, இதை வந்து யார் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம இந்தியாவின் முதுபெரும் மனிதர்னு சொல்லுவாங்கள்ல, தாதாபாய் நவ்ரோஜி. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து வறுமை குறித்து வாழ்நாள் முழுவதுமான ஆய்வை தொடங்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து இவர் தான் வந்து சொல்லியிருப்பார், இந்த மாதிரி இவ்வளோ வந்து ஆட்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருப்பார். அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாதாபாய் நவ்ரோஜி சொல்லியிருப்பார். சரியா, சரி, அடுத்து பாருங்க, 1676 78 காலப்பகுதியில் 2 ஆண்டுகள், ஓகேவா, 2 ஆண்டுகள் தொடர்ந்து, ஓகேவா, தொடர்ந்து பருவமழை பொழிவினால் மதராஸ் மாகாணத்தில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. ஓகேவா, அப்போ 2 ஆண்டு வந்து பருவமழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது. ஓகேவா, பருவமழை பேஞ்சிக்கிட்டே இருக்கனால அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பஞ்சம் அடி வாங்குதாட்டங்குது. ஓகேவா, அப்போதும் அரச பிரதிநிதி லிட்டன் பிரபு தலையிடா கொள்கையை பின்பற்றினார். பாருங்க, அப்பயுமே கூட லிட்டன் பிரபு என்ன பண்ணுறாரு, அந்த தலையிடா கொள்கையிலேருந்து மாறலை. தலைமை வந்து அந்த தலையிடா கொள்கையிலேயே தான் வந்து நான் வச்ச காலம் பின்வாங்க மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி அந்த தலையிடா கொள்கையிலே தான் இருக்கார். சரியா, சரி, அடுத்து பாருங்க, மதராஸ் மாகாணத்திலேருந்து 3.5 மில்லியன் மக்கள் பஞ்சத்தில் பலியானதாக குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா, மதராஸ் மாகாணத்திலேருந்து, அதாவது சென்னை மாகாணத்தில் மட்டும். சரியா, சென்னை மாகாணத்தில் மட்டும் தனியாக 3.5 மில்லியன் மக்கள் வந்து பஞ்சத்தாலேயே வந்து பலியாயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க.
சரி, அடுத்து பாருங்க, ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள். ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள்னா இங்கேருந்து வேற எவனா வந்து நம்மளை கூப்பிடுவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலைக்கு வந்து நம்ம போகணும். இதாக வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கணும். இந்த அதாவது அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. நீ இத்தனை வருஷம் என்கிட்ட வேலை பார்க்கணும்பா, நான் உனக்கு வந்து இவ்வளோ காசு தந்துடுவேன், நீ இடையில எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டுருவாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? அதில் பாருங்க, 1815. ஓகேவா? 1815 சிலோன் ஆளுநர். சிலோன்னா வேற எதுவும் கிடையாது, இலங்கை. சிலோன்னா இலங்கை. அந்த சிலோன் ஆளுநர் இருக்கார் பார்த்தீங்களா, மதராஸ் ஆளுநருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் போடுறாரு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தோட்டத்துக்கு, ஓகேவா, என்கிட்ட பெரும் தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்ய கூலிக்கு ஆள் அனுப்புங்க, எனக்கு வந்து கண்டிப்பாக ஆள் தேவைப்படுறாங்க, உங்ககிட்ட தான் ஆள் இந்தியாவில் அதிகமாக இருக்குல்ல, நீங்கள் எல்லாம் அடிமையாக தானே பிடிச்சி வச்சுருக்கிறீங்க, எங்களுக்கு அனுப்புங்க, ஆளுங்களை அனுப்புங்கன்னு சொல்லி கூலிக்கு வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி வேலை செய்கிற மாதிரி ஒப்பந்தம் போட்டுக்கிறோம், எங்களுக்கு ஆள் அனுப்புங்கன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து கேட்குறாரு. யார்? சிலோன் ஆளுநர் நம்ம மெட்ராஸ் மாகாண ஆளுநர்கிட்ட லெட்ரு எழுதுறாரு. ஓகேவா? சரி, இந்த 1815 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மீய சபான்னு ஒன்று வந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது இருந்தாலும் எதுக்கும் பார்த்து வச்சுக்கோங்க, சரியா? ஏன்னா இதோட பேர் தான் பிற்காலத்தில் என்னவா மாறும்னா பிரம்ம சமாஜமாக மாறும் 1828. ஓகேவா? சரி, இங்கே பாருங்க, இந்த மட்ராஸ் மாகாண ஆளுநர் இருக்காருல்ல, இந்த கடிதத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா, நான் வந்து ஸ்ட்ரைட்டாக சொல்ல முடியாது, நான் வந்து எதுக்கும் மேல் நடவடிக்கைக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்ட கலெக்டர்கிட்ட நான் வந்து இதை வந்து அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட அந்த லெட்டரை வந்து அனுப்பி வைக்கிறார். ஓகேவா? ஃபஸ்ட்டு லெட்டர் யார் போடுறா? சிலோன் மாகாண ஆளுநர் வந்து லெட்டர் போடுறாரு. சிலோன் ஆளுநர் வந்து லெட்டர் போடுறாரு. யாருக்கு போடுறாரு? சென்னை மாகாண ஆளுநர்கிட்ட போடுறாரு. இந்த மாதிரி வந்து ஒப்பந்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூலி தொழிலாளர்கள் வந்து எனக்கு வந்து வேணும், அதனால் எனக்கு வந்து உடனே ரெடி பண்ணி கொடுங்க, என்கிட்ட பேர் நிறைய தோட்டம்லாம் இருக்குது, ஆள் கம்மியாக இருக்குது, நீங்கள் தான் ஆள் நிறையா வச்சுருக்கீங்க, எல்லாம் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர் வந்து என்ன பண்ணுறாரு, மദ്രാஸ் மாகாண ஆளுநர் வந்து இல்லை என்னாலாம் எதுவும் உடனேலாம் எதுவும் தர முடியாதுப்பா, நான் மேல் நடவடிக்கைகள் லெட்டரை வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் கலெக்டருக்கு நான் வந்து அனுப்பி வைக்கிறேன், அவர் என்ன பார்த்து சொல்கிறாரோ அதான் முடிவு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்றாரு. ஓகேவா? சரி, அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, 1843, ஓகேவா, 43 அடிமை முறை ஒழிப்புன்னு வந்து கொண்டு வராங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? இது வந்து ஒரு பிஒய்க்கு. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இதை பார்த்துக்கோங்க. அப்படியே 100 வருஷம் பின்னாடி என்ன வரும், முதல் தமிழிசை மாநாடு ஆபிரகாம் பண்டிதர் நடத்தியிருப்பார் 1943. ஓகேவா? இதை கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க, அதுக்காக தான் சொன்னேன். சரி, அடுத்து பாருங்க, 1837 தமிழ்நாட்டிலிருந்து குடிபெயர்ந்து இலங்கையில் காப்பி தோட்டங்களில் வேலை செய்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படின்னா 10,000 பேர். ஓகேவா? எவ்வளவு? ஒரு 10,000 பேர் 1837. ஓகேவா? 1837 நம்ம தமிழ்நாட்டிலேருந்து, அப்போ தமிழ்நாடுன்னு பேர் கிடையாது, சென்னை மாகாணம், இது மதராஸ் மாகாணம், அந்த மதராஸ் மாகாணத்திலிருந்து இலங்கைக்கு போனவனுங்க எத்தனை பேர் அப்படின்னா 10,000 பேர். 10,000 பேர் போயிருக்காங்க. ஓகேவா? எப்போ? 1837 10,000 பேர். அடுத்து பாருங்க, 1846 80,000 பேர். ஓகேவா? 1846 80,000 பேர். அடுத்தது 1855 1,28,800 பேர். ஓகேவா? ரைஸ் ஆகுது பாருங்க. 1837 பாருங்க 10,000 பேர், 1846 80,000 பேர், 1855 1,28,800 பேர். அதுக்கப்புறம் பாருங்க 1877 பஞ்சம், ரொம்ப பஞ்சம், அதனால இலங்கையில் ஏற்றத்தால 3,80,000 கூலி தொழிலாளர்கள் பணியமர்த்தப்பட்டன. பாருங்க 1877 பார்த்தீங்கன்னா 3,80,000 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூலி தொழிலாளர்கள் இருந்திருக்காங்களாம். பார்த்துக்கிட்டீங்களா எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகிட்டே போகுது பாருங்க. அடுத்து பாருங்க, 1856-57 கல்கத்தாவிலிருந்து ட்ரினிடாட் அப்படின்ற ஒரு கப்பல், ஓகேவா, ட்ரினிடாட் அப்படின்ற ஒரு கப்பல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடற்பயணம் போகுது. ஓகேவா? கடற்பயணம் போகுது. அந்த கடல் பயணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள்லாம் அந்த மாதிரி போகிறாங்க. திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா விபத்துக்கு உள்ளாயிருக்கு. ஓகேவா? கப்பல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விபத்துக்கு வந்து உள்ளாயிருக்கு. அந்த கப்பல் வந்து விபத்துக்கு உள்ளாயிருது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அதில் பாருங்க, அந்த இறப்பு விகிதம் கொடுத்துருக்காங்க ஸ்கூல் புக்கில். இதை வந்து சும்மா பார்த்து வச்சுக்கோங்க, இதெல்லாம் கேட்க மாட்டான், ஆனால் பார்த்து வச்சுக்கோங்க. ஆண்களில் பார்த்தீங்கன்னா 12.3% வந்து ஆண்களில் வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஆகிடுறாங்க. பெண்களில் வந்து பார்த்தீங்கன்னா 18.5% வந்து டெத் ஆகிடுறாங்க. சிறுவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 28%. அப்போ பாருங்கள், சிறுவர்களும் அதிகமாக இருந்திருக்காங்க வேலை செய்கிறதுக்கு. அந்த ஒப்பந்த கூலியில் போகிற கப்பலில் பார்த்தீங்கன்னா சிறுவர்களே 28% இருந்திருக்காங்க. அடுத்து சிறுமிகள் பாருங்கள் 36% இருந்திருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், குழந்தைகள் மட்டும், இந்த சிறுவர் சிறுமி எல்லாம் சேர்த்து காமனாக ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க 55%. காமனாக ஒரு பர்சன்டேஜ் 55% கொடுத்துருக்காங்க. சரியா? இவ்வளோ பேருமே வந்து அந்த கப்பலில் போனவங்க வந்து டெத் ஆகிட்டாங்க, அந்த ட்ரினிடாட் கப்பல் வந்து விபத்துக்கு உள்ளாயிருச்சு அப்படின்னு சொல்லி
பதிவு வந்து பண்ணியிருக்காங்க. சரியா, இதை பார்த்து வச்சுக்கோங்க. மறுபடியும் பாருங்கள், ட்ரினிடாட் கப்பல் 1856 டு 1857 புரட்சி வருஷம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்களில் 12.3%, பெண்களில் வந்து 18.5%, சிறுவர்களில் 28, சிறுமிகளில் 36, குழந்தைகளில் 55. ஓகேவா, இவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இறந்துடுறாங்க. சரியா, சரி, அடுத்து பாருங்க, கரீபியன் தீவு. இங்கே பாருங்க, கரீபியன் தீவுகள் ட்ரினிடாட், பிஜி தீவு, தென்னாப்பிரிக்கா போன்ற இடங்களுக்கும் ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக குடிபெயர்ந்து செல்ல இந்தியர்கள் விருப்பம் தெரிவித்தனர். பாருங்க, இலங்கைக்கு மட்டும் இல்லாத கரீபியன் தீவு, ட்ரினிடாட் தீவு, பிஜி தீவு, தென்னாப்பிரிக்கா தீவு, இது எல்லாத்துக்கும் ஒப்பந்த கூலி தொழிலாளர் வந்து நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி இவனுங்களே வாண்டடாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விருப்பம் தெரிவிக்கிறாங்க. நாங்கள் இங்கே மண்டை போடுறதுக்கு நாங்கள் ஒரே மட்டும் நாங்கள் வெளிநாட்டுக்கு போகிறோம், ஃபுல்லாக போகிறோம், அங்கே போய் நாங்கள் மண்டை போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களுக்கு ஒரு ஆசை போல், பார்த்துக்கோங்க. சரியா, சரி பாருங்கள், அடுத்து பாருங்கள், 1843 மொரிஷியஸ். ஓகேவா, அந்த மொரிஷியஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30,218 ஆண்கள், 4,307 பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக இருந்திருக்காங்க. அந்த நூற்றாண்டோட இறுதியில் பார்த்தீங்கன்னா, ஓகேவா, 1843. ஓகேவா, அப்போ அந்த நூற்றாண்டோட இறுதினா 19ஆம் நூற்றாண்டு. ஓகேவா, 19th செஞ்சுரி, 19வது நூற்றாண்டில் 5 லட்சம் தொழிலாளர்கள் வந்து இந்தியாவிலேருந்து மொரிஷியஸ் போயிருக்காங்கன்னு சொல்லி ஒரு கருத்து கொடுக்குறாங்க. சரியா, இதில் 19ஆம் நூற்றாண்டில் இல்லை 19th செஞ்சுரியில் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தொழிலாளர்கள் வந்து இந்தியாவில் வந்து, ஓகேவா, மொரிஷியஸுக்கு போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து பாருங்கள், மேற்கத்திய கல்வியும் அதன் தாக்கமும். ஓகேவா, இதெல்லாம் தான் மெயின்ஸ் பாயிண்ட்டு. ஓகேவா, மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்காலே கல்வி முறையை பற்றி எழுதுகன்னு சொல்லி அப்படியே கேட்பாங்க. சரியா, அதை நம்ம தான் எழுதணும். சரி, இதெல்லாம் பாருங்கள், 1835 வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கவுன்சில், ஓகேவா, இந்திய கவுன்சில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆங்கில கல்வி சட்டத்தை கொண்டு வராங்க. எப்போ? 1835. ஓகேவா, ஒரு கவுன்சில் சட்டத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வராங்க, கல்விக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த சட்டத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் யாருன்னா மெக்காலே. அந்த கல்வி சட்டத்தை வந்து வடிவமைத்தவர் யாரு? மெக்காலே தான் வந்து அந்த கல்வி சட்டத்தை வந்து வடிவமைக்கிறார். சரியா, 1835 பார்த்தீங்கன்னா இந்திய கவுன்சில். ஓகேவா, 1835 இந்திய கவுன்சில். ஓகேவா, இந்திய கவுன்சில் வந்து ஆங்கில கல்வி சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. அந்த வடிவமைச்சது யாருன்னா மெக்காலே. இப்போ தான் பார்த்தோம். சரியா, அதில் பாருங்க, இந்த கல்வி சட்டம் கொண்டு வராங்கல்ல, இது மூலியமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாருங்க, 1857 ஒரு 3 பல்கலைக்கழகங்கள் கொண்டு வராங்க. சென்னை, பம்பாய், கொல்கத்தா. ஓகேவா, சிபிகே. ஓகேவா, மறந்துடாதீங்க. ஓகேவா, சிபிகே, சென்னை, பம்பாய், கொல்கத்தா 3 யூனிவர்சிட்டி கொண்டு வராங்க. எங்கெங்க? 1857 சென்னை, பம்பாய், கொல்கத்தாவில். ஓகேவா, இது மட்டும் இல்லாத 1823 முக்கியமான ஒன்று நடக்குது. இது என்னன்னா, பொது கல்விக்கான ஒரு பொதுக்குழு நம்ம வந்து ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையும் இந்த குழு வந்து கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர் வந்து கொண்டு வராங்க. 1823 கொண்டு வந்துடுறாங்க. சரியா, இதுக்கப்புறம் பாருங்க, நம்ம மெக்காலே என்ன பண்ணுறாருன்னா இந்த 1834 to 38 காலகட்டத்தில் கவர்னரோட ஜென்ரல், ஓகேவா, கவர்னர் ஜென்ரலின் ஆலோசனை குழு, அந்த ஆலோசனை குழுன்னு சொல்லி ஒரு 4 பேர் 8 பேர் இருப்பாங்க. சரியா, அந்த ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினராக வந்து பார்த்தீங்கன்னா அங்கம் வைத்தவர் தான் யாருன்னா இந்த மெக்காலே. சரியா, இதை பார்த்து வச்சுக்கோங்க. 1834 to 38 வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜெனரலோட ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினராக வந்து பார்த்தீங்கன்னா அங்கம் வைத்தவர் யாருன்னா இந்த மெக்காலே. ஓகேவா, சரி, அடுத்து பாருங்க, 1835 இந்திய கல்வி குறித்த குறிப்புகள்னு சொல்லி ஒரு புக்கு எழுதுறாரு. ஓகேவா, ஒரு புக்கு எழுதுறாரு. யாருன்னா மெக்காலே தான் எழுதுறாரு. இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான லைன் இருக்கும். அதுதான் வந்து நம்ம கொஸ்டின். ஆல்ரெடி இதுவும் கொஸ்டினாக கேட்டுட்டான். ஓகேவா, 1835 இந்திய கல்வி குறித்த குறிப்புகள்ன்ற புக்கை எழுதுனது யாருன்னு கேட்டுட்டான். அது யாருன்னா டிபி மெக்காலேன்னு ஆப்ஷனில் வச்சுருந்தாங்க. ஓகேவா, இது ஆல்ரெடி கேட்டுட்டான். எதுக்கும் அந்த லைனை பார்த்துக்கோங்க. இதுவும் கேட்டிருக்கான் நிறைய டைமு, இருந்தாலும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியர்களாகவும், ஓகேவா, ரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியர்களாகவும், விருப்பத்தில் கருத்தில் ஒழுக்க நெறிகளில் அறிவில் ஆங்கிலேயர்களாகவும், சரியா, ஆங்கிலேயர்களாகவும் இருக்கும் பிரிவினரை இந்தியாவிற்குள்ளே உருவாக்க அவர் விரும்பியதே அவர் ஓகேவா, அவர் ஆங்கிலேய மரபு குழுவை ஆதரித்ததன் காரணமாகும். புரியுதா உங்களுக்கு? இந்த லைனை வந்து மனப்பாடம் பண்ணிடுங்க, இந்த கோடை வந்து மனப்பாடம் பண்ணிடுங்க. சரியா,
ஏன்னா இது முக்கியம் முக்கியம் முக்கியம். சரியா? நல்லா மனப்பாடம் பண்ணிடுங்க. ரத்தத்திலும் நிறத்திலும். ஓகேவா? இந்த மாதிரி வந்துட்டாலே டயலாக் வந்தாலே டிபி மெக்காலேயே கண்ணை மூடிட்டு போட்டுருங்க. சரியா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, சமூக சீர்திருத்தங்கள். சமூக சீர்திருத்தங்கள்னா இங்கே சீர்திருத்த இயக்கங்கள்லாம் நிறையா அந்த டைமில் வருது. என்னது? பிரம்ம சமாஜம். பிரம்ம சமாஜம்னா உங்களுக்கே தெரியும். 1828 ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி கொல்கத்தாவில் ஒரு கோயிலை கட்டியிருப்பார். யார்? ராஜாராம் மோகன் ராய். அடுத்தது பிரார்த்தன சமாஜம். பிரார்த்தன சமாஜம்னா ஆத்மாராம் பாண்டரங்க வருவார். 1867. ஓகேவா? அந்த இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1867. அடுத்து பாருங்க, அலிகார் ஏகம். அலிகார் ஏகம்னா தெரியும், 1875 சர் சையத் அகமது கான். ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க, மீட்பு இயக்கங்கள். மீட்பு இயக்கங்கள்னா என்னென்னது? ஆரிய சமாஜம் 1875 தயானந்த சரஸ்வதி. அடுத்து பாருங்க, ராமகிருஷ்ணா மிஷன் இயக்கம். விவேகானந்தர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. 1897 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. சரியா? அடுத்து பாருங்க, தியோபந்த் இயக்கம். தியோபந்த் இயக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 1866 ஒரு 2 பேர் இருப்பாங்க. ரஷீத் அகமது கங்கோத்ரி, முகமது காசிம் நானாதேவி அப்படின்னு ஒரு 2 பேர் இருப்பாங்க. அடுத்து பாருங்க, சமூக இயக்கங்கள் அது இல்லாமல் இருக்குது. ஓகேவா? சமூக இயக்கங்கள், சோசிய இயக்கங்கள். ஓகேவா? இதை பார்த்துக்கோங்க. சமூக இயக்கங்கள். புனே வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிபா புலேல. ஓகேவா? புனேல ஜோதிபா புலே அப்போ பெரிய ஆளாக இருக்காரு, சமூக இயக்கம்லாம் நடத்திக்கிட்டு. கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா நாராயணகுரு ஐயங்காளி, இது உங்களுக்கு தெரியும். அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் யார் யார் இருக்காங்க? ராமலிங்க அடிகளே, வைகுண்ட சாமிகளே, அயோத்திதாச பண்டிதரே, இவங்களாம் இருக்காங்க. சரியா? சரி, இந்த இது மட்டும் ஒரு தடவை பார்த்துருங்க. சீர்திருத்த இயக்கங்கள்னு கேட்டால் பிரம்ம சமாஜம், பிரார்த்தன சமாஜம், அலிகார் இயக்கம். பிரம்மா சமாஜம் வந்து ராஜாராம் மோகன் ராய் 1828, ஆத்மராம் பாண்டரங்க வந்து பிரார்த்தன சமாஜம் 1867, அலிகார் இயக்கம் சர் சையத் அகமது கான் 1875. ஓகேவா? அடுத்து பாருங்க, மீட்பு இயக்கங்கள் வந்து என்னென்னது? ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண மிஷன் இயக்கம், தியோபந்த் இயக்கம். இதில் ஆரிய சமாஜம் 1875 தயானந்த சரஸ்வதி. ராமகிருஷ்ண மிஷன் இயக்கம் வந்து யாரு? விவேகானந்தர் 1897. தியோபந்த் இயக்கம் 1866 யாரு? ரஷீத் அகமது கங்கோத்ரி, முகமது காசிம் நானாதேவி, இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. சரியா? சரி, சமூக இயக்கங்கள் நம்ம பார்த்தாச்சு. புனேனா ஜோதிபா புலே வருவார். கேரளாவில் நாராயணகுரு ஐயங்காளி இருப்பாங்க. தமிழ்நாட்டில் வந்து யார் யார் இருப்பாங்கன்னா ராமலிங்க அடிகள், வைகுண்ட சாமிகள், அயோத்திதாச பண்டிதர்லாம் இருந்திருக்காங்க. சரியா? அடுத்து வந்து பாருங்க, 1857 குறித்த ஓயாத நினைவலைகள். ஓகேவா? அதை வந்து அப்படியே அந்த ஓயாமல் மனசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இருந்துகிட்டே இருக்குது. அதை என்னடா அது 1857 இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கிறது. ஓகேவா? சரி, அதில் வந்து பாருங்கள் என்ன இருக்குன்னு. 1857 பேரெழுச்சி. ஓகேவா? பேரெழுச்சியே இந்திய தேசிய காங்கிரஸின் இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாளாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதை பாருங்கள், 1857 பேரெழுச்சியே இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாளாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, பம்பாய் மாநிலத்தின் முன்னாள் ஆளுநர் என் பில்ஸ்டன். ஓகேவா? என் பில்ஸ்டன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்போதைய இந்திய எதிர்கால அரச பிரதிநிதி. ஓகேவா? 1864 சர்ஜான் லாரன்ஸுக்கு ஒரு லெட்டர் போடுறாரு. ஓகேவா? சர்ஜான் லாரன்ஸுக்கு இந்த என் பில்ஸ்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெட்டர் போடுறாரு. நல்லா பாருங்க, பம்பாய் மாநிலத்தின் முன்னாள் ஆளுநர் யாருன்னா என் பில்ஸ்டன். ஓகேவா? என் பில்ஸ்டன் இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்போ இருக்கக்கூடிய அரச பிரதிநிதி 1864 யார் இருக்காங்கன்னா சர்ஜான் லாரன்ஸ் இருக்கார். ஓகேவா? லாரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் போடுறாரு. அந்த லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, நண்பன் பகைவன் வேறுபாடின்றி முழு வீச்சிலான பழிவாங்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதாவது கொள்ளையடிப்பதை பொறுத்த மட்டில் நாம் வந்து உண்மையாகவே நாதிர்ஷாவே நம்ம வந்து மிஞ்சாச்சு. நாம தான் பெரிய ஆளு, நாதிர்ஷாலாம் டம்மி, நாதிர்ஷாவே நம்ம வந்து மிஞ்சிருக்கோம் கொள்ளையடிக்கிறதுல. அப்போ நம்ம எந்த அளவு தலைவரை ஆட்டையை போட்டிருக்கோம் அப்படின்றத அவர் வந்து இந்த லெட்டர் மூலமாக வந்து சொல்லிக்கிறார். யாரு? என் பில்ஸ்டன். ஓகேவா? பம்பாய் மாநிலத்தோட முன்னாள் ஆளுநர் என் பில்ஸ்டன் வந்து யாருக்கு சொல்றாரு? சர்ஜான் லாரன்ஸுக்கு சொல்றாரு. ஓகேவா? எந்த வருஷம்? 1864. ஓகேவா? நாதிர்ஷா படையெடுப்பு உங்களுக்கே தெரியும், 1739 வந்து நாதிர்ஷா படையெடுப்பு. ஓகேவா? நாதிர்ஷாவே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இது வந்து ஆட்டையை போட்டு போனார். ஆனால் அவன் ஆட்டையை போட்டதே நாம மிஞ்சிட்டோம் தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து லெட்டர் போட்டிருக்கான். யார்? என் பில்ஸ்டன் வந்து யாருக்கு லெட்டர் போட்டிருக்காரு? சர்ஜான் லாரன்ஸுக்கு லெட்டர் போட்டிருக்காரு. ஓகேவா? இந்த கோடோட பார்த்து வச்சுக்கோங்க. நண்பன் பகைவன் வேறுபாடின்றி முழு வீச்சிலான ஓகேவா பழிவாங்குதல் வந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது அப்படின்ட்டு. கொள்ளையடிப்பதை பொறுத்த மட்டும் நம்ம நாதிர்ஷாவே உண்மையாக மிஞ்சியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க, அரசுக்கு எதிராக வெறுப்புணர்வை மீண்டும் முயற்சினால். ஓகேவா? அரசுக்கு எதிராக நல்லா பார்த்துக்கோங்க, அரசுக்கு எதிராக வெறுப்புணர்வை தூண்டும் முயற்சி. ஓகேவா? முயற்சியை மேற்கொள்வாரை அரசுக்கு எதிராக வெறுப்புணர்வு. ஓகேவா? கவர்மெண்ட்டுக்கு வந்து வெறுப்பு வர மாதிரி, கவர்மெண்ட்டுக்கு எதிராக நீ எதா பண்ண அப்படின்னா, ஓகேவா, கவர்மெண்ட்டுக்கு எதிராக நீ எதா பண்ண அப்படின்னா, பண்ண முயற்சி பண்ணினா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை கண்டிப்பாக உண்டு. அது எந்த இந்திய தண்டனை சட்டம்னா
1860 இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 124A படி உன்னை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி உள்ளே போட்டுருவோம் ஜெயிலில். அதாவது அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டமும் பத்திரிகைகளுக்கு தணிக்கைக்கு உட்படுத்திய பிராந்திய மொழி சட்டமும் எதிர்ப்புகளை தூண்டின அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இதுவும் வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு முக்கியமான பிரிவு. ஓகேவா? இந்த பிரிவு வந்து ரொம்ப முக்கியம். இதை பார்த்து வச்சுக்கோங்க. பிரிவு 124A. ஓகேவா? பிரிவு 124A எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் பாருங்க இந்த பிராந்திய மொழி சட்டம் 1878 கொண்டு வராங்கல்ல, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு முக்கியமாக இருந்துச்சு. ஓகேவா? சரி, இது ரெண்டுத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? சரி, அடுத்து பாருங்க. அடுத்தது ரிப்பன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரச பிரதிநிதியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறார். ஓகேவா? ரிப்பன் வந்து அரச பிரதிநிதியாக இருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்பர்ட் மசோதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வராங்க. ஓகேவா? என்ன கொண்டு வராங்க? இல்பர்ட் மசோதா அப்படின்றத ஒன்று கொண்டு வராங்க. இல்பர்ட் மசோதா பாருங்க, பிப்ரவரி 9, 1883 வந்து பார்த்தீங்கன்னா இல்பர்ட் மசோதாவை கொண்டு வருவாங்க. இது எதுக்கு அப்படின்னா இந்த இல்பர்ட் மசோதாவோட முக்கிய நோக்கமே என்னன்னா இந்திய நீதிபதிகள் வந்து இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே ஐரோப்பியர்களை வந்து விசாரிக்க அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா தருவாங்க. யாருக்கு? இப்போ நம்ம இந்திய நீதிபதிகள்லாம் இருக்காங்க. அப்போ ஐரோப்பிய ஆளுங்கள்னா அவங்க வந்து வெளிநாட்டுக்காரனுங்க. அவனுங்க வந்து நம்ம ஆளுங்க வந்து விசாரிப்பாங்க. அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம ஆளுங்க வந்து விசாரிப்பாங்க. அதுக்கு வந்து ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்குறாரு. யாரு? நம்ம ரிப்பன் வந்து கொடுக்குறாரு. ரிப்பன் வந்து இந்த மாதிரி பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி 1883 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்குறாரு. இல்பர்ட் மசோதா அப்படின்றது ஒன்று கொண்டு வந்து சரி இந்தியர்களுக்கு கொஞ்சம் நல்லது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. சரியா? ஆனால் அதில் பாருங்க, ஆனால் ஐரோப்பியர்களின் எதிர்ப்பால் ஐரோப்பியர்களின் விருப்பங்களை நிறைவு செய்யும் வகையில் திருத்தம் செய்யப்பட்டது. பார்த்தீங்களா? மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதை கொண்டுட்டு வந்துட்டு அதை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி திருத்திடுவாங்க. அதை வந்து ஐரோப்பியர்களுக்கு சாதகமாகவே அதை வந்து மாற்றிடுவாங்க. சரியா? அதுவும் கடைசியாக வேஸ்ட் ஆயிடுது. அடுத்து பாருங்க, இந்த பத்திரிகை இந்த வங்க மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா சம்வத் கௌமுகி அப்படின்னு சொல்லி 1821 ராஜாராம் மோகன் ராய் வந்து ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது வந்து வங்க மொழியில். ஓகேவா? அதே மாதிரி பாரசீக மொழியில் வந்து மிராத் உல் அக்பர் அப்படின்னு ஒரு பத்திரிகையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. யார்? இதுவும் ராஜாராம் மோகன் ராய் தான். ஓகேவா? ரெண்டுமே ராஜாராம் மோகன் ராய் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. வங்காள மொழின்னு கேட்டால் சம்மத் கௌமுகி 1821, பாரசீக மொழின்னு கேட்டாங்கன்னா மிராத் உல் அக்பர். இது வந்து இயர் புக்கில் கொடுக்கல, ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ரெண்டுமே ராஜாராம் மோகன் ராய் ரெண்டு பத்திரிகையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. சரி, அடுத்து பாருங்க, அரவிந்த் கோஷ் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு. ஓகேவா? என்ன சொல்கிறாரு? தேசிய குறிக்கோளானது இந்திய சிந்தனையை, இந்திய குணநலன்களை, இந்திய உணர்வுகளை, பாருங்க, தேசிய குறிக்கோள் அப்படின்றது இந்திய சிந்தனை மட்டும் இல்லாமல் குலநலன்களை மட்டும் இல்லாமல் இந்திய உணர்வுகளை மட்டும் இல்லாமல் இந்திய ஆற்றலை, இந்திய உன்னதத்தை மீட்டெடுப்பதாகும் அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னா அரவிந்த கோஷ். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சொல்றாரு. ஓகேவா? அரவிந்த கோஷ் வந்து இந்த மாதிரி சொல்றாரு. அடுத்து பாருங்க, மேலும் உலகை தடுமாறச் செய்யும் பிரச்சனைகள் இந்திய மனப்பாங்குடன் இந்திய நிலைப்பாட்டில் தீர்த்து வைப்பதாகும். எக்ஸ்ட்ரா இன்னொரு பாயிண்ட்னு சொல்றாரு. ஓகேவா? இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சிந்தனையை. ஓகேவா? தேசிய குறிக்கோள் அப்படின்றது இந்தியாவோட சிந்தனை, இந்தியாவோட குணநலன்கள், இந்தியாவோட உணர்வு, இந்தியாவோட ஆற்றல், இந்தியாவோட உன்னதம், இது எல்லாத்தையும் மீட்டெடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் உலக தடுமாறு செய்கிற பிரச்சனைகளை வந்து பார்த்தோம்னா இந்திய மனப்பாங்குடன் இந்திய நிலைப்பாட்டில் இது வந்து முக்கியமாக தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அரவிந்த கோஷ் சொல்கிறார். ஓகேவா? மறந்துடாதீங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த கோஷ். அடுத்து பாருங்க, சென்னை வாசிகள் சங்கம். சென்னை வாசிகள் சங்கம் உங்களுக்கே தெரியும். 1852 பிப்ரவரி 26 கஜ்ரு லட்சுமி நரசு அப்படின்றவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரவதை சட்டம் அப்படின்றது 1851 ஒருத்தர் கொண்டுட்டு வந்துருவாங்க. யார்? ஆங்கிலேயர் வந்து கொண்டுட்டு வந்துருவாங்க. நாங்கள் யாரை வேணாலும் வந்து சித்திரவதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சித்திரவதை ஆக்ட், அதாவது டார்ச்சர் ஆக்ட்னு சொல்லுவாங்க, அதை வந்து கொண்டு வந்துருவாங்க. அதுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேஸ்லாம் அப்படி இப்படின்னு ஃபைல் பண்ணி கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணையத்தை கொண்டு வர வச்சிருவாங்க. ஓகேவா? அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா சித்திரவதை ஆணையம், டார்ச்சர் கமிஷன் சொல்லுவாங்க. 1854 வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்ச்சர் கமிஷனை கொண்டு வராங்க. ஓகேவா? இவங்க வந்ததுக்கப்புறம் தான் இந்த டார்ச்சர் கமிஷனே கொண்டு வந்திருப்பாங்க. இவங்களோட முக்கியமான சாதனையே இது ஒன்று சொல்லலாம். ஓகேவா? சித்திரவதை ஆணையத்தை சொல்லலாம். அடுத்து பாருங்க, இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர் யார் அப்போ இருக்கிறாருன்னா ஹெச்டி செய்மோர்ன்ற ஒருத்தர் வந்து இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அக்டோபர் மாதம் 1853, ஓகேவா? அக்டோபர் மாதம் 1853 இந்த மாதிரி சுற்றி பார்க்க வராரு. ஓகேவா? சென்னை, திருநெல்வேலி, கடலூர், குண்டூர், சேலம், திருச்சி. ஓகேவா? பாருங்க, சென்னை, ஓகேவா, திருநெல்வேலி, கடலூர், ஓகேவா, குண்டூர், சேலம், திருச்சி, இந்த 6 பிளேஸ்லையும் சுற்றி பார்க்க வராரு. ஓகேவா? சுற்றி பார்க்க வந்துட்டு இந்த மாதிரி வந்து இது பண்ணுறாரு. இவங்களுக்கு வந்து இது பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு.
அடுத்து பாருங்க 1853 பட்டய சட்டம். ஓகேவா, 1853 பட்டய சட்டத்தில் என்ன சொல்றாங்க, இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி தொடர வழங்கியது. ஓகேவா, இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி வந்து மேலும் வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதே கண்டினியூ அப்படின்னு சொல்லி இந்த 1853 பட்டய சட்டம் சொல்லிடுது. பாருங்க, 1866 கஜ்லு லட்சுமி நரசு வந்து இறந்துடுறாங்க, டெத் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் 1881 இந்த சென்னை வாசிகள் சங்கன்ற அமைப்பு காணாமையே போயிடுது. ஓகேவா, இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுது. ஓகேவா, இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, சென்னை மகாஜன சங்கம். ஓகேவா, சென்னை மகாஜன சபைன்னு சொல்லலாம், இல்லை சென்னை மகாஜன சங்கம் சொல்லலாம். இது வந்து 1884 மே 16 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, 1884 மே 16 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதில் பாருங்க எங்கன்னா சென்னையில் தான். ஓகேவா, இங்கே பாருங்க, ஐஎன்சியோட முதல் மாநாட்டில் சென்னை மகாஜன சபையோட வந்து பார்த்தீங்கன்னா இணைச்சிருப்பாங்க. ஓகேவா, ஐஎன்சியோட முதல் மாநாடு எங்கே நடந்திருக்கும், மும்பையில் நடந்திருக்குமா? அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மகாஜன சபையும் பார்த்தீங்கன்னா அதில் போய் இணைஞ்சிருவாங்க. ஓகேவா, சென்னை மகாஜன சபையும் அதில் போய் பார்த்தீங்கன்னா இணைஞ்சிருவாங்க. ஓகேவா, அதில் பங்கேற்ற முக்கிய பிரமுகர்கள்லாம் வந்து யார் யார் அப்படின்னா ஜி சுப்பிரமணியம், வீரராகவாச்சாரி, அனந்தாச்சார்லூர், அப்புறம் ரங்கையா, பாலாஜி ராவ், சேலம் ராமசாமி, இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆளுங்க. பாருங்கள், முக்கிய பிரமுகர்கள் யாரான்னு பாருங்க, ஜி சுப்பிரமணியம், வீரராகவாச்சாரி, அனந்தாச்சார்லு, பிங்காலி ரங்கையா, பி ரங்கையா. அடுத்து பாருங்க பாலாஜி ராவ், சேலம் ராமசாமி, இவங்க எல்லாமே வருவாங்க. சரியா, சரி. அடுத்து பாருங்க இந்திய தேசிய காங்கிரஸ். ஓகேவா, ஐஎன்சி வந்துட்டாங்க. ஓகேவா, இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1875 இறக்குமதியாகும் பருத்தி துணிகளின் மீது இறக்குமதி விதிக்கப்பட்ட, ஓகேவா, இறக்குமதிக்கு தனியாக வரி விதிப்பாங்க. அந்த வரி வந்து விதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜவுளியோட உரிமையாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, ஜவுளி ஆலையோட உரிமையாளர்கள்லாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இயக்கம் வந்து நடத்துகிறாங்க. ஓகேவா, இப்போ 1875 வெளியிலேருந்து துணி இங்கே நம்ம இந்தியாவுக்கு இறக்குமதி ஆகும்ல, அப்படி இறக்குமதி ஆகும்போது வரியாவே அவங்க துணினா அவங்களுக்கு கம்மியாக தான் வரி போடுவீங்களா? அது ஆங்கிலேயர்களோட துணினா நீங்கள் வந்து வரி ஏன் கம்மியாக போடுறீங்க? அவங்களுக்கு வந்து வரி வந்து பார்த்தீங்கன்னா போடுங்க, நீங்கள் ஏன் டேக்ஸே போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜவுளி ஆலை உரிமையாளர்கள்லாம் ஒன்று சேர்ந்து போராட்டம் நடத்துகிறாங்க. ஓகேவா, இந்த போராட்டம் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க 1877 அரசு பணிகள் இந்திய மயமாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை ஓங்கி ஒலித்தது. ஓகேவா, 1877 பாருங்க, இப்போ கவர்மெண்ட் வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது அப்படின்னா அதை வந்து தேசியமயமாக்கப்படணும். ஓகேவா, நேஷனலைஸ்டு பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும், இல்லைனா லஞ்சம் வாங்குறது இந்த மாதிரி வேலையில் அதிகமாக இருக்கும், தேசியமயமாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கையும் ஒலிக்குது. ஓகேவா, அது எப்போனா 1877. சரியா, அடுத்து பாருங்க 1878 வட்டார மொழி பத்திரிகை சட்டம். ஓகேவா, அதுக்கு எதிராக போராட்டம் வந்து நடத்துகிறாங்க. சரியா, வட்டார மொழி பத்திரிகை சட்டம் 1878 அதுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் நடத்துகிறாங்க. அடுத்து பாருங்க இல்பர்ட் மசோதாவுக்கும் கிளர்ச்சி நடக்குது. ஏன் அப்படின்னா 1883 இல்பர்ட் மசோதாவுக்கு ஆதரவாக கிளர்ச்சி நடக்குது. ஓகேவா, ஏன்னா இல்பர்ட் மசோதான்றது ஐரோப்பியர்களை நம்ம இந்தியர்கள் வந்து விசாரிக்கலாம் நம்ம பார்த்தோம். ஓகேவா, அதுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்திருத்தம் கொண்டு வந்துருவாங்கல்ல, சட்டத்திருத்தம் கொண்டு வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் அவங்களுக்கு சாதகமாக மாற்றிக்குவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளர்ச்சி நடக்குது. ஓகேவா, சரி. அடுத்து பாருங்க 1885 டிசம்பர் மாதம் 28 பம்பாயில் உருவாக்குறாங்க. எது? ஐஎன்சியை உருவாக்குறாங்க, இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்குறாங்க. யாரு? ஆலன் ஆக்டேவியன் ஹியூம், அதான் ஏஓ ஹியூம்னு சொல்லுவாங்கல்ல, அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உருவாக்குறாரு. அந்த 1885 டிசம்பர் மாதம் 28 பம்பாயில் நடக்குது பார்த்தீங்களா ஐஎன்சி மாநாடு. அதுக்கு தலைவர் யாருன்னா WC பானர்ஜி அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர். WC பானர்ஜின்றவர் தலைவர். இவரோட ஃபுல் ஃபார்ம் கூட கேட்டிருந்தாங்க, உமேஷ் சந்திர பானர்ஜி அப்படின்ட்டு வரும். ஓகேவா, அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க இந்தியாவை ஒரே நாடாக ஒருங்கிணைப்பது இந்திய தேசிய காங்கிரசின் இன்றியமையா நோக்கங்களில் ஒன்றாக இருந்தது. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, கூற்று காரணத்தில் வைப்பாங்க. ஓகேவா, இந்தியாவை ஒரே நாடாக ஒருங்கிணைப்பதே இந்திய தேசிய காங்கிரசின் இன்றியமையாத நோக்கங்களில் ஒன்றாக இருந்ததுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, அடுத்து பாருங்க இறக்குமதி. ஓகேவா, இறக்குமதி செய்யப்படும் பண்டங்களின் மீது அதிக வரி விதிக்கும்படி காங்கிரஸ் பரிந்துரை செய்தது. பார்த்தீங்களா, ஏன்னா இங்கேருந்து பொருள்லாம் ஏற்றிட்டு போயிடலாம், ஏற்றிட்டு போயிட்டு அங்கெல்லாம் பொருள் நிறையா தயாரிச்சுட்டு அது இங்கே ரிட்டர்ன் வரும்போது இங்கே இறக்குமதி ஆகும்போது அதுக்கு வந்து வரியே போட மாட்டுறாங்க. ஓகேவா, வரியே போட மாட்டேங்கிறாங்க. ஸோ வரி போடுங்க, அவங்களுக்கு மட்டும் ஏன் வரி போடாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து வரி போடுங்கன்னு சொல்லி காங்கிரஸும் அதை பரிந்துரை பண்ணுது. ஓகேவா, சரி. அடுத்து பாருங்க இந்திய குடிமைப்பணி தேர்வுகளை இந்தியாவிலையும் இங்கிலாந்துலையும் ஒரே டைமில் நடத்துங்க. நீங்கள் இங்கே ஒரு டைம் அங்கே ஒரு டைம் வைக்காதீங்க. ஓகேவா, இதில் வந்து நிறையா ஃப்ராட் வேலை நடக்குது. ஸோ ரெண்டுலையும் ஒரே டைமில் நடத்துங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி நிர்வாக பணிகளை வந்து இந்தியமயமாக்குங்க, நேஷனலைஸ் பண்ணுங்க, நிர்வாக பணிகளை வந்து தேசியமயமாக்குங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க.
அடுத்து பாருங்க 1890க்கு பிற்பகுதியில் பிபின் சந்திரபாலு, பாலகங்காதர திலகர், லாலா லஜபதி ராய் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிதவாத தேசியவாதிகளுக்கு எதிராக தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு அழைக்கிறாங்க. இவங்க 3 பேர்த்தெல்லாம். இன்னும் அரவிந்த் கோஷ் கூட வருவார். ஓகேவா? இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க 1897 திலகர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீர்வேன்னு சொல்லி சொல்கிறார். ஓகேவா? இதெல்லாம் பார்த்து வச்சுங்க, இதெல்லாம் முக்கியமான கோடு. ஓகேவா? சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீர்வேன் அப்படின்ட்டு திலகர் எந்த வருஷம் சொல்கிறாரு அப்படின்னா 1897. முன்ன தான் பார்த்தோம். ராமகிருஷ்ணா மிஷனும் இந்த வருஷம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம். சரியா? அடுத்து பாருங்க இந்திய தேசிய காங்கிரஸின் உறுப்பினர்களில் 3 1 பங்கு உறுப்பினர்கள் பத்திரிகையாளர்கள். ஓகேவா? 3ல் 1 பங்கு ஆள் பார்த்தீங்க அப்படின்னா பத்திரிகையாளர்கள் தான். சரியா? 3ல் 1 பங்கு யார் அப்படின்னா காங்கிரஸில். ஓகேவா? இந்திய தேசிய காங்கிரஸில் 3ல் 1 பங்கு உறுப்பினர் யார் அப்படின்னா அந்த பத்திரிகைக்காரங்க தான் இருக்கிறாங்க. சரியா? சரி, அடுத்து பாருங்க இதில் தாதாபாய் நவ்ரோஜி பாருங்க 2 பத்திரிகை இருப்பார், 2 பத்திரிகை நடத்துவார். இந்தியாவின் குரல், ஓகேவா, வாய்ஸ் ஆஃப் இந்தியா, ராஷ்டிரகோப்தர், இந்த 2 பத்திரிகையும் தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேவா? அடுத்து பாருங்க சுரேந்திரநாத் பானர்ஜி. சுரேந்திரநாத் பானர்ஜியோட பத்திரிகை பேர் என்னது? பெங்காலி. ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஓகேவா? சுரேந்திரநாத் பானர்ஜியோட பத்திரிகை பேர் என்னது? பெங்காலி. ஓகேவா? பாலகங்காதர திலகரோட பத்திரிகை என்னது? மராத்தி. ஓகேவா? மராத்தி மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா கேசரி பத்திரிகை இருக்கும். ஓகேவா? மராட்டா அப்படின்றது ஆங்கில லாங்குவேஜில் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும். ஓகேவா? இதை பார்த்துக்கோங்க. கேசரி, மராட்டா இது ரெண்டுமே யாருது அப்படின்னா திலகரோடது. ஓகேவா? கேசரி வந்து பார்த்தீங்கன்னா மராத்தி லாங்குவேஜில் இருக்கும், மராட்டா வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கும். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் பார்த்துக்கோங்க. சுரேந்திரநாத் பானர்ஜினா பெங்காலி. அடுத்து பாருங்க திலகர் வந்து 1897 ஜூலை மாதம் 27. ஓகேவா? ஜூலை மாதம் 27. ஓகேவா? இங்கே பாருங்க, இந்த மாதிரி கைது செய்யப்பட்டு இந்திய தண்டனை சட்டம் 860 கரெக்டு தான். 1860 இந்திய தண்டனை சட்டத்தில், ஓகேவா, பிரிவு 124 ஏக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவர் வந்து குற்றம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஜெயிலில் தூக்கி போட்டுடுறாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க இந்த டேட் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. 1897 ஜூலை 27. ஓகேவா? அடுத்து பாருங்க தாதாபாய் நவ்ரோஜோட சுரண்டல் கோட்பாடு. இந்த சுரண்டல் கோட்பாடுன்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு பேர் வந்து இன்னொன்று இருக்கும். என்ன அப்படின்னா வடிகால் கோட்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எப்படின்னா அந்த குரூப் 1ல் கூட இப்போ ரீசெண்டாக கேட்டிருந்தான். வடிகால் கோட்பாடு, ட்ரெயின் தியரி வந்து யாருது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். அது வந்து யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேவா? ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு 4 சென்டென்ஸில் வந்து எது 2 கரெக்ட் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதில் இது இருந்தது. வடிகால் கோட்பாடு வந்து யார் அப்படின்னா நம்ம தாதாபாய் நவ்ரோஜி தான். சரியா? சரி, பாருங்க இந்திய தேசியத்தின் முதுபெரும் தலைவர், இது கரெக்டு தான். அடுத்து பாருங்க 1870 பம்பாய் மாநகராட்சி கழகத்திற்கும் நகரசபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பாருங்க 1870 பம்பாய் மாநகராட்சிக்கும் நகரசபைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்தது 1892. ஓகேவா? 92 இங்கிலாந்து பாராளுமன்றத்தை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஓகேவா? இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. எப்போனா 1892. அடுத்து பாருங்க 1865 லண்டனில் இந்திய சங்கம். ஓகேவா? இந்தியன் சொசைட்டி, இங்கிலீஷில் படிச்சுக்கோங்க. இந்தியன் சொசைட்டினா 1865 சொசைட்டி அப்படின்னு வந்ததுன்னா 1865. இதுவே ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் வந்தால் 1866. ஓகேவா? ரெண்டுத்துக்கும் பார்த்துக்கோங்க. தமிழில் ஒரு சமயம் குழப்பம், அதுக்காக இங்கிலீஷில் சொல்கிறேன். இந்தியன் சொசைட்டின்னு வந்தால் 65. இதுவே ஈஸ்ட் இந்தியன் வந்தால் 66. ஓகேவா? வெறும் இந்தியன் சொசைட்டி வந்து 65, ஈஸ்ட் இந்தியன் சொசைட்டினா 66. தமிழில் பார்த்துக்கோங்க. லண்டனில் இந்திய சங்கம்னு வந்துச்சுன்னா 65. இந்திய கழகம், ஓகேவா, கிழக்கிந்திய கழகம்னு வந்துச்சுன்னா 66. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க இவர் வந்து ஐஎன்சி தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம் வந்திருக்காரு. ஓகேவா? அதில் கொல்கத்தாலேயே 2 டைம். பாருங்க 1886 கொல்கத்தாவில் தலைவராக இருந்திருக்காரு. ஓகேவா? ஐஎன்சி மாநாட்டுக்கு. அதே மாதிரி 1893 லாகூரில் தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. யார்? இவரை. ஓகேவா? தாதாபாய் நவ்ரோஜியை. அடுத்தது பாருங்க 1906 கொல்கத்தாவில் தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்து இவரோட நூல் பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருப்பார். அதில் தான் இந்த செல்வ சுரண்டல் கோட்பாடை வந்து முன் வச்சிருப்பார். அந்த புக்கு நம்ம இங்கிலீஷில் கூட கொடுத்துருப்பாங்க பாருங்க. பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியா 1901. ஓகேவா? இந்த இதை பார்த்து இயரையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க
1853 1872 வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 13 மில்லியன் பவுண்டுகள் மதிப்புடைய பொருட்களை இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த புக்கில் வந்து எழுதியிருக்காரு. ஓகேவா? ஆனால் அதுக்கு உண்டான பணம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் நம்மளுக்கு வந்து வரவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அவர் வந்து அந்த புக்கில் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? இங்கே பணம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பணம் நம்மக்கிட்ட இருந்து 13 மில்லியன் பவுண்ட் அளவுக்கு பொருள் வந்து ஆட்டையை போட்டு போயிருக்காங்க. ஆனால் அதுக்கு உண்டான பணமே எங்களுக்கு வரவே இல்லையடா அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? இதோட பார்த்தீங்க அப்படின்னா 12th ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் யூனிட் வந்து முடிஞ்சது. ஓகேவா? ஃபஸ்ட் யூனிட்டில் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ நம்ம சொன்னது மட்டும்தான் முக்கியமான பாயிண்ட்டு. ஒரு தடவை காதில் வாங்கியிருந்தீங்கனாலே போதும், நம்ம ஈஸியாக வந்து கண்டிப்பாக வந்து எலிமினேட் பண்ணிடலாம் அந்த இடத்துல. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? ஏன்னா ஒவ்வொருத்தர் வந்து 10th புக்கை மட்டுமே நம்பி போவாங்க. ஆனால் இனிமேலாம் அப்படிலாம் போக முடியாது. ஏன்னா இப்போ தற்கால இலக்கிய வரலாறு முதற்கொண்டு இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட சுதந்திர போராட்ட வரலாறுன்னு சொல்லிட்டு கா வெங்கடேசன் இன்னொரு புக்கு போட்டிருக்காரு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும் நம்ம. ஓகேவா? நம்ம ஒவ்வொன்றா தான் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இருக்கிறத டைம் கிடைக்கும்போது ஃப்ரீ டைமில் பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.